Hey guys, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு மீட் ஈட்டர்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நான் ரெட் மீட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போறேன். பீஃப், லேம்ப்னா செம்மறி ஆடு, அதுக்கு அப்புறம் வெள்ளாடு, இந்தியன் கோட் அண்ட் போர்க். போர்க்ல இது நான் ஃபேட்டி போர்க்கை கம்பேர் பண்ண போறது இல்ல, லீன் போர்க்கோட கம்பேர் பண்ண போறேன். சோ இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை தட்டிடுங்க. என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். நான் இங்க சென்னை தமிழ்நாட்டில் பிராக்டிஸ் பண்றேன். இந்த வீடியோக்கு இப்போ டக்குன்னு போவோம். ஸோ நம்ம சண்டே ஆயிடுச்சு, இல்லை நம்ம எப்போ கடைக்கு போறோமோ, இல்லைன்னா நம்ம இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றோமோ, எந்த மீட் ஆர்டர் பண்றதுன்றது ஒரு சாய்ஸ். சிக்கன் சாப்பிட்றவங்க சில பேர், ஃபிஷ் சாப்பிட்றவங்க சில பேர், என்ன மாதிரி நீங்க ரெட் மீட் சாப்பிட்றவங்களா இருந்தா எனக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் பார்த்துருவோம். பீஃபும் போர்க்கும் ஒரு காஸ்ட்டுங்க, அது அந்த 400 ருபீஸ்ல வருது. லீன் போர்க்கு கூட 350 to 400 ருபீஸ்ல வருது. பீஃபும் 400 ருபீஸ்ல வருது. இந்த பீஃப்லயே சில இம்போர்ட்டட் கட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்னு வருது. அதை பத்தி நான் பேசல. நம்மளுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்க கடையிலயோ இல்ல மின்ஸ்ட் பீஃப், அந்த லோ ஃபேட் பீஃப் இருக்கு இல்லையா, அந்த பீஃப் பத்தி பேசுறேன். ஸோ அதை நம்ம எடுத்தா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பீஃபும் போக்கோ சிமிலர். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆடை நம்ம ரெண்டா பிரிக்கணுங்க, செம்மறி ஆடு அண்ட் வெள்ளாடு. ஏன்னா இதுல நியூட்ரிஷன்ல பயங்கர டிஃபரன்சஸ் இருக்கு. சோ இது நம்ம எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேலரிஸ் நம்ம பாத்துருவோம். கேலரிஸ்னு பார்த்தா பீஃபும் லேம்புனா செம்மறி ஆடு ஒரே அமௌண்ட் கேலரிஸ். வெள்ளாடும் லீன் போர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபேட் இல்லாத போர்க்கு, அது ஒரே கேலரிஸ். பீஃப் வந்து 250, லேம்ப் வந்து 258, வெள்ளாடும் லீன் போர்க்கும் 143. புரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா நாலுத்துலேயுமே ஒன்று தாங்க, 25 to 30 கிராம்ஸ். பட் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன். பீஃபும் போர்க்கும் நீங்கள் வேல்யூ ஃபார் ருப்பின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதுங்களில் அதிகம். பட் உங்களுக்கு காஸ்ட் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து குவாலிட்டி தான் வேணும்னா நீங்கள் லேம்பு பற்றியோ இல்லை கோட்டு பற்றியோ நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஹார்ட் கோர் காஸ்ட் பர் ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் எடுத்தீங்கன்னா பீஃப் போர்க் பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். சரியா? என்ன ப்ரோட்டீன்னால. அதுக்கு அடுத்தது ஃபேட்ஸ் பார்த்துருவோம். ஃபேட்ஸ் எடுத்தீங்கன்னா லேம்ப்லேயும் பீஃப்லேயும் ஒரே அமௌண்ட்டு. லேம்பில் கொஞ்சோண்டு அதிகம், செம்மறி ஆடில் 18 கிராம் ஃபேட்டு, பீஃபில் 5லேருந்து 15 கிராம் இருக்கும், என்ன கட்ஸ்ன்றதை பொறுத்து. வெள்ளாடு கேலரிஸும் கம்மி, கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது, LDL HDL எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு ரெட் மீட் உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வெள்ளாடு ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ரீசன்னால நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு எடுத்தீங்கன்னாலும் வெள்ளாடுல தான் இருக்கிறதுலே கம்மி, 0.9. பீஃபில் வந்து 6 கிராமு, செம்மறி ஆடுல 7 கிராம், லீனா இருக்க போர்க்கில் 2 கிராம். கொலஸ்ட்ரால்னு பார்த்தீங்களா நாலுத்துலையுமே ஒரே அளவு தாங்க, ஒரு 75 to 90 கிராம்ஸ் இருக்கும். அயர்னு எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகம் வெள்ளாடுக்கு தான், அதுக்கு அடுத்தது வந்து பீஃபும் செம்மறி ஆடும், போர்க் இருக்கிறதுலே கம்மி. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு எடுத்தீங்கன்னா வெள்ளாடுல அதிகம், அதுக்கு அடுத்தது பீஃப், அதுக்கு அடுத்தது செம்மறி ஆடு, அதுக்கு அடுத்தது போர்க். ஸோ ஓவராலாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு எடுத்தால் போர்க்கில் தான் கம்மி. விட்டமின் பி நிறைய இருக்குது இதில். ஸோ தயமின், ரைபோஃப்ளேவின், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நான்வெஜ்னு நம்ம பார்த்தாங்க, நான் திரும்ப சொல்கிறேன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து லோ காஸ்ட்டில் ஈஸியாக எடுத்துக்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீனுக்கு தான் இங்கே வேல்யூ. அண்ட் ஆடோ இல்லை மாடோ எந்த குவாலிட்டி ஃபார்மிங்லேருந்து வந்திருக்குன்றது முக்கியம். ஸோ அது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ப்ரோட்டீன் பர் ருப்பின்னா பீஃப்க்கும் போர்க்கும் தான் வேல்யூ அதிகம். ப்ரோட்டீன் ஹையர் வேல்யூ மைக்ரோ நியூட்ரியன்ஸை விட. ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம டப்புன்னு ஒரு டேப்லெட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் நாலுத்துலேயும் ஒரே அளவுக்கு இருந்தாலும் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கெட்ட ஃபேட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவலுக்கு மேலே தான் அது கெட்ட ஃபேட்டு. நம்ம நிறைய சாப்பிட போகிறோம் நான்வெஜ்ஜுன்னா அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் நம்ம சாப்பிட்றது பெட்டர். ஸோ ஒரு 500 கிராம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, நான்லாம் சம்டேஸ் 500 கிராம் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நம்ம சாப்பிட போகிறோம்னா ஒரு லீனான ப்ரோட்டீன் பீஃப்லேயே 3 கிராம் தான் இருக்கும்,
ஃபேட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஸ்டேக் மட்டும் தான் நம்ம சாப்பிட போகிறோம், அது 100 கிராம் தான், அது 150 கிராம் தான் இருக்கும், அதோட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறோம்னா அப்போ கொஞ்சம் ஃபேட்டியான கட்ஸ் ஆல்சோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட எல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது புரோட்டீன் சாப்பிட்றதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போர்க்கில் ஓவராலாக எல்லாருமே அந்த டேஸ்ட்னு நினைக்கிறது அந்த ஃபேட் இருந்து அந்த ஃபேட்டில் அந்த போர்க் நல்லா சமைக்கிறது தான். ஸோ டேஸ்டான போர்க் டிஷ் நம்ம பண்ணணும்னா அதில் நிறைய ஃபேட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அந்த போர்க் ரிப்ஸு அந்த போர்க் பெல்லி எல்லாம் இருக்கும்ல, அது ஏன் அவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னா அந்த கிறிஸ்பினஸ் வரதே ஃபேட்னால தான். ஸோ அந்த ஃபேட்டி போர்க் நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் பர்சனாக இருந்தால் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு செட் ஆகாது. இது நான் ஃபுல்லாக லீன் போர்க் சொல்கிறேன். அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த கறியை மட்டும் போடுறது பற்றி தான் நான் பேசுகிறேன். அந்த ஃபேட்டி போர்க்குன்னா இந்த பீஃபை விட அது ரொம்ப மோசம், செம்மறி ஆடை விட அது ரொம்ப மோசம், வெள்ளாடோட கம்பேரிசனே இல்லை. ஏன்னா இப்போ அதில் ஃபேட்டும் நிறைய வந்துடுது, ஸோ கேலரிஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். ப்ரோட்டீன் கண்டென்ட் என்ன இருந்தாலும் அதே தான். நீங்கள் கேலரிஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபேட்லேருந்து உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாக வரும் நீங்கள் அந்த ஃபேட்டி போர்க் எடுத்தீங்கன்னா. ஸோ அண்ட் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸு உங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதோட சேர்ந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கம்மி. ஸோ இந்த ஃபேட்டி போர்க்கை இந்த விஷயத்திலே நான் எடுக்கல. அது சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சாப்பிடுங்க. ஆனால் அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதில் எவ்வளோ ஃபேட்டு நம்ம போடுறோன்றதை வச்சு தான், அண்ட் எவ்வளோ ஃபேட் அதுலேருந்து நீங்கள் எடுத்து உங்கள் பிளேட்டில் நீங்கள் போடுறீங்கன்றதும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை கம்பேரிசனில் எடுக்கல. லீன் போர்க்காக நம்ம எடுத்தாலுமே அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ நம்ம லீன் போர்க்காக எடுத்தால் அதில் ஃபேட் கொஞ்சம் கம்மின்ற அட்வான்டேஜ், காஸ்ட் கொஞ்சம் கம்மின்ற அட்வான்டேஜ், அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பட் அதில் இந்த வேர்ம்ஸ் வரும், நல்லா சமைக்கணும், நல்லா பாயில் பண்ணும். வெளியில் சாப்பிடும் போது நல்லா ஃபுல்லாக குக்கான போர்க் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் ஆல்சோ உள்ளே ஏதாவது கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி, அந்த போர்க் சாசேஜஸ்லாம் ஏதாவது உள்ள கோல்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நீங்களே வீட்டில் பண்ணுறீங்க, அது ப்ரீ குக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. குக் பண்ணாத சாசேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் சமைச்சிடுறீங்க, சாப்பிடணுன்னு இருக்குது, உள்ள கோல்டாக இருந்தால் சாப்பிடாதீங்க. அது நிறைய கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸு போர்க் எஸ்பெஷலியாக இருந்தால் பெரிய பிரச்சனை வரலாம். எப்போவுமே ஒரு வெரைட்டியான ப்ரோட்டீன்ஸ் நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸோ நம்ம சிக்கன் ஒரு 3 நாள் நம்ம சாப்பிட்றோன்னு வைங்களேன், போர்க் கொஞ்சம் லோவஸ்ட்ல நம்ம வச்சுக்கலாம், அதுதான் நம்பர் 4. நம்பர் 3 வந்து வெள்ளாடா இருக்கும். எதுக்குன்னா அதில் 18 கிராம் ஃபேட், ஸோ அன்னெசரியா கேலரிஸ் எக்ஸ்ட்ரா. பட் அது டேஸ்ட் சில பேருக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த வெள்ளாடு வந்து பிடிக்காது. ஸோ நீங்கள் செம்மறி ஆடும் வெள்ளாடோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு எடுத்தீங்கன்னா செம்மறி ஆடில் கொஞ்சம் கம்மி. பட் நான் திரும்ப சொல்கிறேன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நான்வெஜ்ஜில் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜென்ரலாகவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ரூபாயில் முடிஞ்சிச்சு. இவ்வளோலாம் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸை வச்சு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பிஸியான பர்சனாக இருந்தீங்கன்னா அதுதான் என் பாயிண்ட். ஸோ இதை நல்லா சிம்பிளிஃபை நம்ம பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் காஸ்ட்டோட அண்ட் எதில் கொஞ்சம் டிசீசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எதில் நம்ம டயபெட்டிஸ். ஸோ நம்மளுக்கு டயபெட்டிஸாக இருந்தால் ஒரே விஷயம் என்ன, நம்ம ஹை கேலரி ஹை ஃபேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். என்ன நம்ம வெயிட் போடக்கூடாது, வேறு ரீசன் கிடையாது. ஓவராலாக இந்த 4 இதில் நம்ம பார்த்தா 4வது போர்க், 3வது லேம்ப், 2வது பார்த்தீங்கன்னா எனக்கு பீஃப், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியன் கோட். ஸோ இந்தியன் கோட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது கொஞ்சம் ரேருன்னு சொல்கிறாங்க வேறு ஊர்லலாம். ஆனால் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்குது. பட் அதோட டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல்லு. அண்ட் ஆல்சோ அதோட டேஸ்ட் ஏன் செம்மறி ஆடை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதில் ஃபேட் பர்சன்டேஜ் செம்மறி ஆடுக்கு 20% தான். ஸோ நம்பர் 1 சாய்ஸ் இந்தியன் கோட். ரெட் மீட்டில் இங்கே தமிழ்நாட்டில் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாத்தையும் ஓவராலாக நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் குக்கிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னு நீங்கள் வைங்களேன், பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் 1 கிலோ வாங்குறீங்கல்ல, அதுலேருந்து 50 கிராம் வெய் பண்ணி அது உங்களுக்கு எப்படி
டீப் ஃப்ரை நீங்க பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஏர் ஃப்ரையர்ல மோஸ்டா பண்ணிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியா கிரில்ல பண்ணிட்டு லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்குவேன். ஆயில் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு. ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50 கிராம் நீங்க டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. மிச்ச 250 கிராம் நிறைய ஃபைபர் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு அதுல ஓவரா எண்ணெய் போடாம அதுல நல்ல மசாலா மட்டும் போட்டு அதோட ஃபேட் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாம சாப்பிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெர்சன்டேஜ் நீங்க மாத்தினீங்கன்னா நீங்க நான்வெஜ் கூட நிறைய சாப்பிடலாம், நீங்க வெயிட் போட மாட்டீங்க. ஸோ இந்த நாளில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் இன்னைக்கு பேசினதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, அதுல உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் அதை கொஞ்சம் கிளியரா கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு எப்போ டைம் இருக்கோ நான் டெஃபினட்டா பார்த்து ஒன்று வீடியோஸ்லேயே ஆன்சர்ஸாக நான் கொடுத்துருவேன், இல்லைன்னா கமெண்ட்ஸில் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே கைஸ், பாய், see you.